இப்போ நான் ரீசென்ட்டா விருந்தாவன் போயிருக்கும்போது, அங்க ஒரு இட்லி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. உத்தரப்பிரதேஷ், நார்த் இந்தியால இட்லியா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ல 2 நாள் இட்லி சர்வ் பண்ணாங்க. அவ்ளோ டேஸ்டியா இருந்துச்சு. தாள்ச்ச இட்லி. அதுக்கப்புறம் தான் அ தெரிஞ்சுச்சு அது வந்து ரெடிமேட் மிக்ஸுன்னு சொல்லி. ஸோ நான் வீட்ல வந்து அதே எம்டிஆர் ப்ரீமிக்ஸ் அது அங்க எம்டிஆர் யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ரவா இட்லி கிடையாது. அதுல ஜஸ்ட் நார்மல் பாக்கெட்ல விக்கிறாங்க. அதுல வந்து தண்ணி, அப்புறம் தயிரு போட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். அதுதான் அன்னைக்கு பண்ணியிருந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அப்புறம் நேத்து மீந்து போன நம்ம வீட்டு இட்லியில இட்லி உப்புமா. பசங்களுக்கு பாஸ்தா செஞ்சு குடுத்தேன். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே என்னோட வேலை காலையில முடிச்சுட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல பாருங்க. எல்லாம் தட்டு மூடி இருந்துச்சு. எனக்கு நிஜமா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஸோ கிளம்பிட்டேன். மேக்ஸ்க்கு ட்ரெஸ் ஏதாவது வாங்கலாம். அமேசான்ல நான் ஆர்டர் போட்டேன். ஓகே 2 ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன். எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ தீபாவளிக்கு என்கிட்ட எதுவுமே புதுசு போடுறதுக்கு இல்ல. ஹஸ்பண்டுக்கு, பசங்களுக்கு, எங்க மாமியாருக்கு எல்லாருக்குமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியாச்சு. சரி மேக்ஸ் போலான்னு சொல்லி வந்தா அத்தர் நானும் வரேன் எனக்கு பேண்ட் வேணும்னு சொல்லி அவனும் வந்தான். எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே வாங்கணும்னு தோணல. அம்மாக்கு வந்து இந்த செப்பல் வாங்கணும். நான் போட்டிருக்கிற செப்பல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா சாஃப்ட்டா. நீங்களே இந்த இந்த செப்பல் நான் காட்டுறேன் இல்லைங்களா? ட்ரை பண்ணுங்க. செம்மையா இருக்கு. ஸோ அம்மாக்கு லக்கிலி சைஸ் கிடைச்சிச்சு. வாங்கியாச்சு. இது பாருங்க 199 சொல்லி இந்த இயர் ரிங்ஸ் எனக்கு தெரியும் 100% நான் போடவே மாட்டேன். ஏன் வாங்குனேன்னு தெரியல. வாங்கிட்டேன். ஸோ மத்தியானமா இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. அதர்வ பேண்ட் வாங்குறேன்னு சொல்லி ஒரு ஷர்ட்டும் வாங்குனா. அது எப்பவுமே அதுதான். கடைக்கு கூட்டிட்டு போனா எக்ஸ்ட்ராவா ஏதாவது வரும். டிமாண்ட்ஸ். ஸோ பக்கத்துல வந்து நல்லா ஒரு ஈவினிங் டைம் இல்லையா? ஸோ நானும் அதர்வும் சாட் சாப்பிட்டோம். சாட்ன்ற பானி பூரி சாப்பிட்டோம். அண்ட் சுட சுட சமோசா போட்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு சமோசாவும் பேக் பண்ணி எடுத்துட்டு போனோம். அண்ட் பானிபூரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கட்டா, மீட்டா 2மே புளிப்பு, ஸ்வீட் 2 மிக்ஸ் பண்ணி தான் அந்த பானி எனக்கு பிடிக்கும். சார் தீபாவளி முந்தின நாள் ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் அண்ட் தீபாவளி அன்னைக்கு எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பயங்கர பிஸி. ஒரு வீட்ல ஒரு மூலை, ஒரு கார்னர் வந்து அன்யூஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஏகப்பட்ட குப்பை சேரும். ஓகே. நம்ம மைண்டும் அப்படிதான். அன்யூஸ்டா வேலை இல்லாம வெட்டியா வச்சிருந்தா ஏகப்பட்ட யூஸ்லெஸ் கச்சடா வேஸ்ட் தாட்ஸ் வரும். அதே மாதிரி அந்த மூலையில பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுல இருந்து அந்த கார்னர்ல எப்பவுமே குப்பையா இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஜஸ்ட் ஹாலுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். பளிச்சுன்னு தெரியும். அது கிளீன் பண்ணவே முடியல என்னான்னு தெரியல. அன்னைக்கு பாக்யாவ கூப்ட்டு காலையில வீடு பெருக்கி எல்லாம் தொடச்சுட்டு, அந்த ஃபுல்லா அந்த கார்னர் 2 கார்னர்ஸ் எங்க வீட்ல அப்படி இருக்கும். அது ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சேன். இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயி இந்த அக்டோபரோட 2 இயர்ஸ் 2 வருஷம் முடியுது. ஆனா லைட்ஸ் இன்னும் நாங்க மாட்டல. இந்த லைட் வாங்கி எல்லாம் Amazon தான். 1 வருஷம் முன்னாடி லைட் வாங்கி இது ஸோ சில இடத்துல சோம்பேறி ஆயிடுறோம். ஐயோ! போ! வீட்டு வேலைன்னு இருக்கும்போது எனக்கா சரி ரொம்ப மோட்டிவேஷன் தேவ. சரி தீபாவளி முன்னாடி மாட்டிறணும்னு சொல்லி, இவரு வந்து நம்ம பழைய அபார்ட்மெண்ட் இந்த வீடு கட்டும்போது ஒரு வாடகை வீட்ல இருந்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த மெயின்டனன்ஸ் மேனேஜர் அண்ட் என்னன்னா, இவங்க ஆல் இன் ஆல் உங்களுக்கு வந்து பிளம்பிங் வேலை வேணுமா? எலக்ட்ரீஷியன் வேலை வேணுமா? கார்பெண்டர் வேலை வேணுமா? பெயிண்டிங் எல்லாமே இவங்க ஏ டூ இசட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ வேலை முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் லைட்ஸ் மாட்டி குடுக்குறீங்களான்னு கேட்டு ஃப்ரீயா இருந்தாரு. வந்து ஃபுல்லா லைட்ஸ் மாட்டி குடுத்தாரு. இந்த இடத்துல தான் நாங்க வந்து டிவி பார்க்குறோம். டிவி பார்க்கும்போது நைட்டுக்கு வந்து அந்த குட்டி லேம்ப் வேணும். அது பாருங்க அப்படியே வயர தொங்கிட்டு இருக்கு ஓப்பன் ஆயி. அது இன்னும் ஃபிட் பண்ண முடியல. ஸோ அந்த லைட்டும் மாட்டியாச்சு. எல்லாமே நான் 1 வருஷம் முன்னாடி அந்த லைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அந்த கார்னர் எல்லாம் கிளீன் பண்ணி ஸோ எல்லாம் இன்னைக்கு வேலை முடிஞ்சுச்சு சக்சஸ்ஃபுல்லி. அண்ட் இவங்க இருக்காங்கன்னு சொல்லி இருக்கிற நான் தீபாவளி லைட்ஸ் எப்பவுமே ஹஸ்பண்ட் விஹானு தான் மாட்டுவாங்க. பசங்க மாட்டுவாங்க. சரி இவங்களே மாட்டி குடுக்க சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் 2 பால்கனில வெளி சைடுல கொஞ்சம் மாடி மேல அழகா இவங்க பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ ஈவினிங் மொத்தமா அந்த வேலை முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து பலகாரம். லாஸ்ட் இயர் வந்து நானு ஃபுல்லா கடையில வாங்கிட்டேன். கொஞ்சம் ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிமார்ட் போம்போது அங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். ஸோ 2மே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு குடுத்தேன். ஒரு 5, 6 வீட்டுக்கு குடுத்திருந்தா பெருசு. ஆனா இந்த வாட்டி எல்லார் வீட்டுக்கும் நான் யார் யாருக்கு குடுக்கணும்னு நினைக்கிறேனோ, எல்லாருக்குமே குடுக்கணும். பிளஸ் நம்ம செக்யூரிட்டி இருக்காங்க, நம்ம வீட்ல வேலை செய்றாங்க, லக்ஷ்மி எல்லாருக்குமே குடுக்கணும்னு சொல்லி, எனக்கு இது கடையிலலாம் வாங்குனா கட்டுப்படி ஆகாது. அதே மாரி ஹோம்மேடுனா ஹோம்மேடு தான். அண்ட் எல்லார் வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த கடை ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு அண்ட் ஆஃபீஸ்ல வேற இந்த ஸ்வீட் டப்பா குடுத்துடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு மாரி தெகட்டி சாப்பிடவே முடியாது. ஹோம்மேடுனா வச்சு சாப்பிடலாம். ஸோ என் அக்கா லக்கிலி ஸ்நாக்ஸ் பலகாரம் பண்றேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் எனக்கும் பண்ணி குடுக்குறீங்களான்னு சொல்லி. என் பெரியப்பா பொண்ணு செம்மையா செய்வாங்க. எல்லாமே ஹோம்மேடு. அரிசி மாவு கூட பார்த்தீங்கன்னா, அரிசி வாங்கி நல்லா வறுத்து இதெல்லாம் பண்ணி அதாவது ரெடிமேட் எதுவுமே இல்ல. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து பண்ணுவாங்க. சரி நான் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லி 4 ஐட்டம் நான் உங்ககிட்ட வந்து செஞ்சு செய்ய சொல்லி வாங்கிக்கிட்டேன். ரவா லட்டு, அதிரசம். அதிரசம் பார்த்தீங்கன்னா, ரெட் ரைஸ் அதிரசம். ஓகே.
அதே மாதிரி இது என்னது நான் காட்டுறேன் உங்களுக்கு பலகாரம். தட்டை, நிப்பட், அதுக்கப்புறம் வந்து முறுக்கு. ஸோ பாருங்க, அதுதான் ஸ்நாக்ஸ் வந்து வந்துருச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா 2 நாள் 3 நாள் இருக்கும்போது தான் ஃப்ரெஷ்ஷா போட்டு அழகா பேக் பண்ணி குடுத்தாங்க. அந்த இதுக்கு முன்னாடி அந்த சில்வர் இது பார்த்தீங்க இல்லைங்களா? கொத்து, சாவி கொத்து. அது வந்து என் சிஸ்டர் இன் லாக்கு கிஃப்ட். ஸோ அவங்க வந்து நாளைக்கு வீட்டுக்கு வரதா இருக்கு. ஸோ விஹானுக்கு பர்த்டே இல்லையா? சரி அவங்க எங்க ஃப்ரெண்ட பார்க்க வராங்கன்னு சொல்லி அப்படியே நம்ம வீட்டுக்கும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம லஞ்ச் போலான்னு பிளான் இருந்தது. ஸோ தீபாவளி நாள் தான் அதர்வோட பர்த்டே. ஸோ ஒரு நாள் முன்னாடி என் தம்பியும் தம்பி வைஃபும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பாருங்க பலகாரம். எனக்கு இந்த வாட்டி எல்லாருக்குமே குடுக்க முடிஞ்சது. அண்ட் எல்லாருமே அவ்ளோ டேஸ்டியா, ஹேப்பியா சாப்ட்டாங்க. அண்ட் இந்த முறுக்கு, தட்டை இதெல்லாம் எனக்கு டீல தொட்டு சாப்பிட அவ்ளோ பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்குமா? ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னா எனக்கு சொல்லுங்க. அப்படி ட்ரை பண்ணலனாக்கா, பிடிக்காம கூட இருக்கலாம். பட் ஒரே ஒரு வாட்டி எனக்காக ட்ரை பண்ணுங்க. செம்மையா இருக்கும். ஸ்பெஷலி அந்த முறுக்கு. ஐயோ! நிப்பட்டு டீல தொட்டு சாப்பிடும்போது, அந்த டீ லாஸ்ட்ல குடிக்கும்போது ஒரு டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிடுது. இதெல்லாம் வியர்ட் காம்பினேஷனே கிடையாது. ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுருக்க ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கிளாசிக் காம்பினேஷன்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கீழ ஃபுல்லா அதிரசம் அண்ட் ரவா லட்டு இருக்கு. ஸோ நல்லா அழகா எனக்கு வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ பேக்ஸ் நான் வீட்ல இருந்து ஃபுட் பிசினஸ் நம்ம கம்யூனிட்டிக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் அந்த பாக்ஸஸ் கூட என்கிட்ட இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகா பேக் பண்ணி நான் வந்து எனக்கு ஈஸியா இருந்துச்சு. நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஸோ எனக்கு இதெல்லாம் இவ்வளோலாம் நான் வீட்ல வந்து செய்யற நோ சான்ஸ். அதே மாதிரி இதெல்லாம் அக்கா சிங்கிள் ஹேண்டடா தனியா செஞ்சாங்க. எந்த ஆளுங்க யாருமே இல்ல. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து தானா வந்த கலை. அவங்களுக்கு அசால்ட்டா செய்வாங்க. என்ஜாய் பண்ணி செய்வாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே எனக்கு மிக்ஸ்சரும் போட்டு குடுத்தாங்க. நல்லா செம்மையா அது வந்து அவங்க சொன்னப்புறம் தான் தெரியுது. இது வந்து வீட்ல போட்ட மிக்ஸ்சர்ன்னு. ரவா லட்டுவும் நல்லா என்ன சொல்றது? ரொம்ப ட்ரையா இருந்தா எனக்கு வந்து சாப்பிட பிடிக்காது. ஒரு மாரி முழுங்கவே முடியாது. இது வந்து நல்லா கொஞ்சம் மாய்ஸ்ட்டா நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் போட்டு திராட்சை, முந்திரி எல்லாம் போட்டு ரவா லட்டு. ஸோ பாருங்க வாங்கணும் எனக்கு டெம்ப்டேஷன் முடியல. நல்லா டீ போட்டு ஈவினிங்கு சாப்பிட்டாச்சு. முறுக்கு, நிப்பட்டு வித் டீ. மஸ்ட் ட்ரை. ஸோ இன்னும் எத்தன பேரு தீபாவளி ஹேங் ஓவர்ல இருக்கீங்க? எனக்கு இன்னும் அந்த ஹேங் ஓவர் போல ஹேங் ஓவர் சொல்றதா, லேசினஸ் சொல்றதா, இன்னும் அந்த ரொட்டீனே செட் ஆல. இத்தனைக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயாச்சு. போன வாரத்துல இருந்து. இருந்தாலும் இன்னும் அந்த பிரிஸ்க்னஸ் வரல. இன்னும் பலகாரம் என்து வந்து ஆல்மோஸ்ட் 90 இப்ப நான் இவ்ளோ ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? இவ்ளோ பலகாரத்துல வந்து 90% 2வது நாளே காலியாயி போச்சு. கொஞ்சமே அப்புறம் என் தம்பி வைஃப்க்கு கொஞ்சம் குடுத்து அனுப்புனேன். அப்புறம் என் அப்பா, அம்மாக்கும் குடுத்து அனுப்புனேன். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வீட்டுக்கு இருக்கு. ஏன்னா பசங்க அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. அந்த முறுக்கு தட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சாப்பாடோட கூட வச்சு சாப்பிடுவேன். வீட்ல சைட் டிஷ் ஏதாவது இல்லன்னா. ஸோ இது வந்து இன்னொரு கார்னர் வெளி பக்கம் இருக்கிறது. இது எல்லாமே ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. இது இது கிளீன் பண்ணதே எனக்கு ஏதோ மைண்ட்ல இருந்தே ஒரு பெரிய பாரம் தூக்கி வச்ச மாரி இருக்கு. ஸோ அடுத்த நாள் வந்து லஞ்சுக்கு போனோம். ஸோ கரெக்ட்டா தம்பி அவங்க ஃப்ரெண்ட் வீடு வந்து என் வீட்டு பக்கத்திலேயே தான் இருக்கு. ஸோ அவங்களும் முடிச்சுட்டு நேரா ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்லிட்டு, நீங்க சர்ஜாப்பூர்ல இருக்கீங்கன்னா, இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்திருப்பீங்க. போய் கூட இருப்பீங்க. ஸோ நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா பப், ரெஸ்டோ, பார். ஸோ ரொம்ப சடன் பிளான் இது. ஆக்சுவலி நான் வீட்ல தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் அப்புறம் தான் தோணுச்சு, நாளைக்கு விஹானோட பர்த்டே. ஸோ தம்பி வைஃபும் வராங்க. அதே மாரி புரட்டாசி முடிஞ்சு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. மாமியார் 1 மந்த் சாப்பிடாம இருந்தாங்க நான்வெஜ். நம்ம வந்து ஃபேமிலியோட எங்க பெருசா வெளியில லஞ்ச், டின்னருக்கும் போல. ஆ சரி நம்ம போலாம். அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு பர்த்டே வரதுனால, நம்ம எங்கேயும் வெளியில முடியாது இல்லன்னா, என்ன ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது போவோம். லஞ்சோ, டின்னரோ அதுவும் பண்ண முடியாது. சரி இன்னைக்கு வீக்கெண்டு. தம்பியும் வந்திருக்கான். தம்பி வைஃப். சரி போலான்னு சடனா பிளான் பண்ணி இது பக்கத்திலேயே இருக்கு. நீங்க இதோட அட்மாஸ்பியர் அந்த ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரின்னு போயாச்சு. நல்ல ஒரு ரிலாக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் என்ஜாய் பண்ணிட்டு, ஆம் மதிய ஈவ்னிங் வந்து வீட்ல வந்து ஒரு குட்டி கேக் ஒண்ணு கட் பண்ணி, அவனும் நெறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தான். என் தம்பி நிஜமா சொல்றேன். ஐய்யய்யோ! அவ்ளோ ஸ்நாக்ஸோ ஸ்நாக்ஸ். ஸோ நீங்க வெயிட் போட்டீங்களா? தீபாவளி அப்போ? இல்ல மேனேஜ் பண்ணிட்டீங்களா? எப்படி? எனக்கு வந்து இப்போ பேக் டூ அந்த 2 வேள பிரஞ்ச் அண்ட் ஏர்லி டின்னர் அந்த ஸ்கெட்யூலுக்கு போணும். லாஸ்ட் 2 மாசத்துக்கு மேலேயே ஆயிருக்கும் அந்த ஸ்கெட்யூலே போச்சு. ஸோ என்னாதான் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும், ஸ்வீட்ஸ் கம்மியா பண்ணணும் அப்படின்னாக்கா கூட எப்படின்னா வாயில போது. அண்ட் லக்கிலி என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல வந்து ஸ்வீட்ஸ் குடுக்காம வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் குடுத்துருவாங்க. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் குடுத்துருவாங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி தீபாவளி இந்த கேண்டில்ஸ் அந்த மாதிரியெல்லாம் குடுத்துருவாங்க. ஸோ ஸ்வீட்ஸு இருக்கும்போது எப்படின்னா அவாய்ட் பண்ணாலும் போயிடுது. ஏன்னா நம்ம குடுக்குறது விடுங்க, நம்ம வீட்டுக்கு வேற வரோம் இல்லைங்களா? அப்புறம் என் மாமியாரும் ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க வீட்ல. அப்போ என்னால வீடியோ எடுக்க முடியல. நான் வெளியில போயிட்டு இருந்தேன் கடைக்கு.
ஸோ ஆனா நல்லா இருந்துச்சு ஓவரால் தீபாவளி. சூப்பர், 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 சூப்பரான பேக் டு ட்ராக் போனோம். நெறைய ரைஸ் சாப்பிட வேற ஆரம்பிச்சுட்டேன். இந்த 2 மீல் பிரஞ்ச் அண்ட் ஏர்லி டின்னர் அது வந்து பேக் டு இது வரணும். ஆனா நிஜமா சொல்றேன், இன்னும் அந்த மைண்டே வரல. நீங்களும் இன்னும் அந்த தீபாவளி ஹேங் ஓவர்ல இருக்கீங்களா? இல்ல நான் மட்டும் தான் இப்படி இருக்கனான்னு தெரியல. லாஸ்ட் வீக் எனக்கு வீடியோ கூட போனேன்ற போட தோணல. ஸோ போட்டேன்னா லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போல இருக்கு. ரீல்ஸ், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். சரி போட தோணலன்னா தோணல அவ்வளோதான். ரொம்பலாம் நம்ம படுத்திக்க கூடாது. போட்டிருக்கணும், போடல. பட் ஓகே. அப்படி நமக்கு ஃபீல் ஆகும்போது நம்ம ஃபீலிங்ஸ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம ஃபீலிங்ஸ நம்ம தான் ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறுபடியும் பாருங்க ஈவினிங் வந்து இவ்ளோ ஸ்நாக்ஸு. என் சிஸ்டர் இன் லா வந்து அந்த ஹேண்ட் பெயிண்டட் தியா அ கையில ரொம்ப நல்லா பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ என்னோட கிஃப்ட் அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபாக்ட் என் சிஸ்டர் இன் லா வந்து அது மாதிரி வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாளாம். அந்த இது அது என்ன சொல்றது? அது இப்ப எனக்கு கரெக்ட்டா கீ செயினா அது அது வந்து சைடுல சாவி கொலுசு மாட்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா நான் புடவ கட்டுறதுல அவ நெறைய புடவ கட்டுவா. ஸோ அழகா இருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து நல்ல ஒரு சூடா டீ மஸ்ட் நீட் ஆஃப் த ஹவர். நல்லா சூடா டீ போட்டு குடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் ஜாலியா உட்காந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, அத்தர் விஹானோட கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு, அவங்க கிளம்புனாங்க. அண்ட் நம்ம காய்கறி கொஞ்சம் நான் வந்து அத்தர்வ பறைக்க சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் குடுத்து அனுப்புனேன். நம்ம வீட்டு காய்கறி, சிக்கடிக்காய், அவரைக்காய், அப்புறம் வந்து அந்த பூ இருந்துச்சு. அது என்ன? வாழைப்பூ. அதுக்கப்புறம் வந்து முருங்கக்கா, அதுக்கப்புறம் வேற என்ன? அந்த இது பீர்க்கங்கா, ஸ்பஞ்ச் கார்டு பீர்க்கங்காவோட வேற வெரைட்டி. ஸோ தீபாவளி வந்ததுன்னாவே நமக்கு வந்து இந்த வருஷமே முடியிற மாதிரி ஆயிடுது. ஃபீலிங் ஆயிடுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அவ்வளோதான் ஃபினிஷ். ஆம், ஆனா ஒவ்வொரு தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலி லாஸ்ட் தீபாவளிக்கும், இந்த தீபாவளிக்கும் நெறைய எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. போன தீபாவளிலலாம் புது ட்ரெஸ் ரொம்ப இதுவா லைக் தீபாவளினா கண்டிப்பா புது ட்ரெஸ் போடணும். இந்த தீபாவளியில அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நான் தீபாவளியில புது ட்ரெஸ்ஸே போடல. பட் போடணும்னு எனக்கு இப்ப மைண்ட் வரல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தீபாவளிக்கு தான் புது ட்ரெஸ் போடுவோம். பொறந்த நாளைக்கு தான். பொறந்த நாளைக்கே அது ஒரு போனஸ் வச்சுக்கோங்களேன். பொங்கல்ல போடுவோம். ஓகே தீபாவளி, பொங்கல் மஸ்ட். ஆனா இப்ப எல்லாம் வந்து நம்ம தான் இஷ்டத்துக்கு போடுறோமே. அந்த புது ட்ரெஸ் போடுற கான்செப்ட், மதிப்பு, அதோட வேல்யூவே இல்ல இப்போ. இஷ்டத்துக்கு புது ட்ரெஸ்ன்னு மட்டும் இல்ல. அது ஏதாவது இருக்கட்டும். அது வந்து ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்டா இருக்கலாம், செப்பலா இருக்கலாம். ஏதாவது புதுஸ் ஸ்பெஷலி நம்மளே அப்படி இருக்கோம். பசங்களெல்லாம் கேட்கவே வேணாம். ஸோ அந்த புது ட்ரெஸ் போடுற எக்ஸைட்மெண்ட் எனக்கு இல்ல தீபாவளி. அதாவது போடணும்னு ஒரு கம்பல்ஷனா இல்ல. அது வந்து என்னோட செக்லிஸ்ட்ல இருந்து அவுட் சைடு போயிடுச்சு. ஓகே. ஸோ இருந்தாலும் ஓகே இல்லனாலும் ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். என்னடா இது விழுந்து விழுந்து நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். இதுதான் போடுவோம். இந்த கலர் தான் இருக்கணும். அப்படி இப்படி. இப்பல்லாம் அதெல்லாம் சுத்தமா இல்ல. அது நான் ஆள் மாறிட்டேனா? இல்ல அதுதான் ரியலா? நீங்க கூட அப்படிதான் யோசிக்கிறீங்களா? எனக்கு தெரியல. எனக்கு அது கம்பல்ஷனே கிடையாது. இட் இஸ் ஓகே. பழ துணியில கூட நான் தீபாவளி ஹேப்பியா கொண்டாடுவேன். ஓகே. இன்னொன்னு என்னன்னா, அந்த பட்டாசு பண்ற கிரேஸே எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு சுத்தமா பிடிக்காது பட்டாசு. ஹானஸ்ட்டா இன்ஃபாக்ட் நான் விஹான் வந்து இந்த வாட்டி கிரீன் தீபாவளி பண்ணலான்னா பேசுறோம். அத்தர் ஒத்துக்கல. பட்டாசு வேணும்னா வேணும். எங்களுக்கு ஓகே. பட்டாசு இல்லனாக்கா கூட பட் பட்டாசு வாங்கியாச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணா. அண்ட் அன்னைக்கு நைட்டுக்கு வந்து இது விளையாடிட்டு இருந்தோம். இது வந்து YouTubeல இருக்கு போல. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. செம்ம டைம் பாஸு. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். டைம் போறதே தெரியாது. ஸ்பாட் த டிஃபரன்ஸ்ன்னு சொல்லி. அடுத்த நாள் தீபாவளி. அடுத்த தீபாவளி விளாக்ல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.